கிட்டத்தட்ட 10 வருஷ கனவுங்க லே லடாக் ஸ்பிட்டி வேலி சர்க்கியூட் ரைட் பண்ணணும் அப்படின்ட்டு. இன்னும் 5 to 10 டேஸில் வந்து நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், விச் இஸ் ஆல்மோஸ்ட் 25 டேஸ். ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ஃபிசிக்கல் ஃபிட்னஸுங்க. நம்ம இது லே லடாக் ஸ்பிட்டி வேலி இதெல்லாமே வந்து நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறது பைக் ரைடர்ஸ்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏஎம்எஸ் இஷ்யூ. ஐ ஹியர்ட் அபவுட் லே லடாக் அண்ட் ஸ்பிட்டி வேலி ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்டா அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஹைட்ரேஷன் பேக் எதுக்குன்னா, இந்த பேக் மாட்டிக்கிட்டு இந்த பேக் நான் 19ல் நினைக்கிறேன் பெங்களூர் டு கொச்சின் ஒரு ரைடு பண்ணேன் நைட்டாக. ஸோ அப்போ தான் நான் ஒரு இடத்துல உட்காந்து இதை வரைஞ்சிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது நிறைய கதைகள் இருக்குது இதுக்குள்ளார, இன்னும் நிறைய கதை எழுதலாம் அப்படின்ட்டு இந்த 2 டைரியை கேரி பண்ணியிருக்கேன். அகைன் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கழிச்சு இந்த டைரியை இப்போ தான் தொட்டிருக்கேன். கண்டிப்பாக எதுவும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் கன்சிடர் இட் அண்ட் ஆல்சோ தேங்க்யூ இன் அட்வான்ஸ். இதுதாங்க த பிக் ஒன் அப்படின்னு நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொன்னது. ஸோ அண்ட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கோயிங் ஃபார்வர்ட் நிறைய அட்வென்ச்சரான பிளேசஸ் அண்ட் பியூட்டிஃபுல்லான டிஃப்ரெண்ட் டெரெயினோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஜோதிஷ் வியூ. கிட்டத்தட்ட 10 வருஷ கனவுங்க லே லடாக் ஸ்பிட்டி வேலி சர்க்கியூட் ரைட் பண்ணணும் அப்படின்ட்டு, அதுவும் நம்ம சொந்த பைக்கில். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக 15 செப்டம்பர் 2024 விச் இஸ் ஆல்சோ எ சண்டே. இன்னும் 5 to 10 டேஸில் வந்து நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், விச் இஸ் ஆல்மோஸ்ட் 25 டேஸ். உனக்கு மட்டும் எப்போ 25 டேஸ் லீவ் கிடச்சிது அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டு என்னோட மேனேஜர்கிட்ட அப்ரூவ் வாங்கினேன். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே பிக் தேங்க்ஸ் டு மை மேனேஜர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ஸோ நான் வந்து சோலோவாக போகல, என் கூட இன்னும் 2 பேர் வராங்க. என்னோட பிரதர் முத்துராமலிங்கம் ஈஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர் அண்ட் ஆல்சோ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பாலா ஈஸ் ஃப்ரம் விருதுநகர். நாங்கள் 3 பேர் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கேருந்து பைக் வந்து சண்டிகர் பார்சல் போட்டு சண்டிகர் டு ஸ்பிட்டி வேலி டு ஜன்ஸ்கர்லேருந்து லே லடாக்கு இந்த மாதிரி அப்படி ஜஸ்ட் சர்க்கியூட் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் இட்ஸ் அரௌண்ட் 2000 கிலோமீட்டர் ஐ திங்க். கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 15 டேஸாக நான் வந்து இதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு திங்ஸாக வாங்கி இது பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலாக வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே திங்ஸ் பிளேஸ்க்கு வந்துருச்சு. ஐ ஹியர்ட் அபவுட் லே லடாக் அண்ட் ஸ்பிட்டி வேலி ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்டா அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. பட் taking risk is better than a regret, right? So I just wanted to give it a try. Definitely I know I will come back very stronger than this. I will ride safely and I will come back very strongly this time. First ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம physical fitnessங்க. நம்ம இது லே லடாக் ஸ்பிட்டி வேலி இதெல்லாமே வந்து நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறது பைக் ரைடர்ஸ்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏஎம்எஸ் இஷ்யூ, அக்யூட் மவுண்டைன் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஆக்சிஜன் லெவலில் சில இடத்துல கம்மியாக இருக்கும், சில இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நமக்கு வாமிட் வர்றதோ இல்லை தலை வலிக்கிறதோ இந்த மூச்சு திணற இருக்கிறது அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பிஃபோர் ஒரு 2 months ரன்னிங் போகிறது, அதுக்கப்புறம் வாக்கிங் போகிறது, ஜிம் போகிறது அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. டெஃபினெட்லி இட் பி வெரி யூஸ்ஃபுல். ஐ ஹோப் ஐ எம் ஃபிட் அண்ட் ரெடி டு ரைட் நவ். ஸோ அதுக்காக வந்து நம்ம டேப்லெட்ஸ்லாம் கொஞ்சம் கேரி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஹெல்மெட்டுங்க, தலைக்கவசம் உயிர் கவசம் இல்லையா, இது வந்து பிக்கஸ்ட் ரைடு. இது வந்து ரொம்ப டேஞ்சரான பிளேஸுமே கூட. ஸோ அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஹெல்மெட் எடுத்துகிட்டு போங்க. நானுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் எடுத்திருக்கேன்னு நம்புகிறேன், விச் இஸ் ஃப்ரம் ஆக்சர் ஆக்சுவலி. அண்ட் ஒரு ஆக்சிடென்ட் மூலிமா நான் இதனால தான் உயிர் தப்பிச்சேனே ரீசெண்டாக. அண்ட் அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஜாக்கெட்டு, ரைடிங் ஜாக்கெட். திஸ் இஸ் ஆக்சுவலி ஃப்ரம் பிபிஜி. ஸோ இது கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நீங்களே அந்த சவுத் இந்தியன் ரைட்லாம் பார்த்துருப்பீங்க, கன்னியாகுமரி ரைட்லாம் இதை நான் யூஸ் பண்ணி ரைட் பண்ணேன். அண்ட் இந்த சோலேஸ் வந்து ரீசெண்டாக தான் இந்த ரைடுக்காகவே வாங்கினேன் ரைடிங் பேண்ட்டு. அண்ட் ரைடிங் பூட்டுமே கூட வாங்கியாச்சு இந்த ரைடுக்கு நம்ம. இது வந்து ஆக்சுவலி ஃப்ரம் ஒராசோ விச் இஸ் ஆக்சுவலி வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இந்த பூட்டு. என்னோட முத்துராமலிங்கம் ப்ரோ அவர் தான் சஜஸ்ட் பண்ணார். ஏன்னா அவர் 2-3 டைம் ஆல்ரெடி லே லடாக் போயிட்டு வந்திருக்கனால he experienced it and he recommended this product to buy. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சேடில் பேக்ஸுங்க. இந்த மாதிரி 2 பேக் இருக்குது, 2 சேடில் பேக் இருக்குது. அண்ட் இது வந்து 64 லிட்டர்ஸ். ஸோ இதில் தான் நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் கேரி பண்ண போகிறோம். இது இல்லாமல் இது ஒரு டேங்க் பேக் கீழே வந்து ஒரு டெயில் பேக் இருக்குது. ஸோ இந்த 4 பேக்கில் தான் நம்ம இந்த திங்ஸ் செட்டில் மொத்த திங்ஸுமே வந்து செட் பண்ணிட்டு போக போகிறோம். அண்ட் மெயினாக வந்து ஹைட்ரேஷன் பேக் எதுக்குன்னா, இந்த பேக் மாட்டிக்கிட்டு இந்த பேக் வந்து இதுக்கு மேலே நம்ம மாட்ட போகிறோம். இதை மாட்டிட்டு இதுக்குள்ளார தண்ணி ஃபில் பண்ணிட்டு இதுக்குள்ளார வச்சுட்டு நம்ம இன்கேஸ் எங்கேயாச்சும், ஏன்னா ஹெல்மெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு டைமும் ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்க முடியாது பாட்டிலில். ஸோ அதனால் ஹைட்ரேஷன் பேக் இருந்துச்சு அப்படின்னா இந்த டியூப் மூலிமா நம்ம ஈஸியாக தண்ணி குடிச்சிக்க முடியும். அதனால தான் இந்த ஹைட்ரேஷன் பேக். ஐ ஹோப் இட் ஃபிட்ஸ் வெரி வெல் டு மீ. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து ரைடிங் க்ளவுங்க. ஸோ இது வந்து வின்டர் சீசன் அப்படின்றதுனால வின்டருக்காகவே ரைனாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே நல்லா இருக்குது, நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் வந்து இது ரெண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டயர் இன்ஃப்ளேட்டரு. அங்கே இன்கேஸ் பஞ்சரோ ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா பஞ்சர் போட்டுக்கலாம். இதை வச்சு டயர் டிக்ரீஸோ இல்லை இன்க்ரீஸோ ஆச்சு அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி இந்த டயர் இன்ஃப்ளேட்டரை வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம் டயரோட ப்ரெஷரை. அண்ட்
இதெல்லாம் தவிர இந்த ஜாக்கெட்டுக்கு உள்ளார போடுற தேர்மல் வியர் இது ஃபுல்லுமே பிளாக் தான் எல்லாமே தேர்மல் வியர்ஸு. ஃபஸ்ட் இந்த தேர்மல் வியர் பண்ணிக்கிட்டு தான் இந்த நம்ம ஜாக்கெட்டு பேண்ட் எல்லாமே போட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷூ கேரி பண்ணியிருக்கேன். இந்த ஷூ வந்து எங்கேயாச்சும் நம்ம சைட் சீயிங்கோ இல்லை ட்ரெக்கிங்கோ அந்த மாதிரி போகணும் அப்படின்னா டெஃபினட்டாக வி கேன் யூஸ் இட். அண்ட் மெயினாக இன்னொரு விஷயம் வந்து ஆக்சிலேட்டர் கேபிள், கிளச் கேபிள் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்கேஸ் அங்கே ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா அங்கெல்லாம் கண்டிப்பாக ஷாப்ஸ் இருக்காது. ஸோ நம்ம வண்டிக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதை எல்லாமே வாங்கியாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் எந்த ஒரு ரைடுக்கு போகும்போதும் எந்த ஒரு ட்ராவல் பண்ணும்போதும் இந்த 2 டைரி என் கூடவே இருக்கும். கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸாக இருக்குது. லிங்கேஷ் ப்ரோ, இது வந்து இந்த டைரி நீங்கள் கொடுத்தது எலக்ட்ரானிக் சிட்டியில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது. ஸோ ஐ வாஸ் வெரி டவுன் தட் டைம். பட் அப்போது ஸ்டார்ட் பண்ணது இது 2019 நினைக்கிறேன். பெங்களூர் டு கொச்சின் ஒரு ரைடு பண்ணேன் நைட்டோட நைட்டாக. ஸோ அப்போ தான் நான் ஒரு இடத்துல உட்காந்து இதை வரைஞ்சிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது நிறைய கதைகள் இருக்குது இதுக்குள்ளார. இன்னும் நிறைய கதை எழுதலாம் அப்படின்ட்டு இந்த 2 டைரியை கேரி பண்ணியிருக்கேன். அகைன் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கழித்து இந்த டைரியை இப்போ தான் தொட்டிருக்கேன். ஸோ இதுவுமே நான் கேரி பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம vlog வீடியோஸ் எடுக்கிறதுக்காக ஒரு கோப்ரோ எடுத்திருக்கோம். அண்ட் இன்ஸ்டா 360. அண்ட் இது வந்து என்னோடய நிக்கானு பிரக்தீஷ் ப்ரோ நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்தது. அண்ட் இதெல்லாம் இல்லாமல் இது வந்து DJI மைக். இப்போ இது ஒன்று எடுத்து நான் இதில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இன்னொரு மைக் இதில் இருக்குது. அண்ட் இந்த மைக்கை வச்சு தான் நம்ம மோட்டோ vloggingக்கு இந்த கோப்ரோக்கு யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இதை எடுத்துகிட்டு போயே ஆகணுங்க. இது வந்து டிஸ்க் லாக்கு. இன்கேஸ் நம்ம எங்கேயாச்சும் வண்டி விட்டுட்டு எங்கேயாச்சும் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த டிஸ்க் லாக் வச்சு நம்ம இப்படி ஜஸ்ட் லாக் பண்ணிடலாம். இன்கேஸ் யாராச்சும் நம்ம வண்டியை திருடணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த வண்டி நம்ம இது வந்து ஷேக் ஆகிற மாதிரி இருந்தால் போதும். இதை ஜஸ்ட் ஷேக் பண்ணாங்கன்னா போதும், அப்படியே சவுண்ட் வரும். அப்புறம் திரும்ப இந்த லாக்கை போட்டு இப்படி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா சவுண்ட் ஆஃப் ஆயிரும். காதே வலிக்குது அப்பா. இது வந்து மோட்டல் செயின் கிளீனர் அண்ட் செயின் ஸ்ப்ரேங்க இது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த வின்டர் ஜாக்கெட் ஒரு 6 ஜாக்கெட் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு மஃப்ளரும் எடுத்திருக்கேன். எங்கே போனாலையும் நான் இதை கேரி பண்ணிகிட்டே போவேன். இது வந்து என்னோடய அக்கா கிஃப்ட் பண்ணது இந்த ஜாக்கெட்டும் இந்த ஜாக்கெட்டும். அண்ட் இந்த ஒரு ஜாக்கெட் என்னோட க்ளோஸாக இருந்தவங்க கிஃப்ட் பண்ணுது. பட் யா ஐ வில் கேரி திஸ் டைம். அண்ட் இது வந்து சாக்லேட். எனக்கு ஸ்னீக்கர்ஸ் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் எதுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னு உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும். அண்ட் இது குளுக்கோஸு, இதுவுமே குளுக்கோஸ் தான். அண்ட் இந்த வேஸ்ட் கவர் வந்து இன்கேஸ் நம்ம ஈரத்துணி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இதில் போட்டு நம்ம அதில் பேக் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஸ்மெல்லாம் வராமல் இருக்கும். அண்ட் இது எக்ஸ்ட்ரா 2 க்ளவ் போட்டிருக்கோம் நம்ம வின்டருக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் ஷாக்ஸு இது ஒரு 3 பேரு, இது ஒரு 3 பேரு. அண்ட் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஷாக்ஸு. இது இஸ் ஆக்சுவலி ஃப்ரம் ரைடா. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து கேப்பு குளிருக்கு. இது வந்து என்னோடய ஸ்பெக்ஸு. கண்டிப்பாக இதை கேரி பண்ணியே ஆகணும். அண்ட் மெமரி கார்டு, சிம் கார்டு கண்டிப்பாக நீங்கள் அங்கே போகும்போது BSNL, ஏர்டெல் போஸ்ட்பெய்டு வாங்கிக்கோங்க. டெஃபினெட்லி இட் வில் பி யூஸ்ஃபுல். அண்ட் இது வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் 2 TB ஹார்ட் டிஸ்க்கு. அண்ட் இது வந்து என்னோடய சோப்பு, ஷாம்பு அந்த மாதிரி திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக. இது இன்னும் கொஞ்சம் பர்சனல் திங்ஸ்லாம் இதில் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து போபோவோட மொபைல் ஹோல்டரு. அண்ட் இது வந்து கேமரா ஹோல்டர் 2 இருக்குது. அண்ட் இது வந்து என்னோடய பீட்ஸ் ஹெட்செட்டு என்னோடய அக்கா ப்ரெசென்ட் பண்ணது. இன்கேஸ் எங்கேயாச்சும் ரொம்ப டைம் கிடச்சிச்சு அப்படின்னா நாங்கள் 3 பேரும் கார்ட்ஸ் எடுத்திருக்கோம். அண்ட் மற்றது வேறு இன்னும் பெருசாக இல்லைங்க. இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 டிஷர்ட் வச்சுருக்கேன். ஐ டோன்ட் நோ 10 டிஷர்ட் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு 5 டிஷர்ட் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறேன். இப்போது என்னோடய பெட்ரூம் எப்படி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து ஆக்சுவலாக பஞ்சி கார்டு ரைனாக்ஸ்லேருந்து வாங்கினது. நம்ம இந்த பேக்லாம் வச்சு கட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பஞ்சி கார்டு இருக்கு என்கிட்ட. இது வந்து பழைய ரைடுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்த பஞ்சி கார்ட்ஸ் இது எல்லாமே. ஸோ இதுவுமே கூட நம்ம கேரி பண்ண போகிறோம். எந்த பைக்கில்டா போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பைக்கு தாங்க. இந்த பைக்கில் தாங்க நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஹசார்ட் லைட்டு, ஃபாக் லைட்டு எல்லாமே செட் பண்ணியாச்சு ஃப்ரண்ட்டில். அண்ட் ஆல்சோ பேக்கில் பார்த்தீங்கன்னா பேக் டயரு, ஃப்ரண்ட் டயர் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டெரெயின்ஸ்க்காக நம்ம இந்த டயரை சூஸ் பண்ணியிருக்கோம். லைக் ஆஃப் ரோடிங்கு, மட்டு அந்த மாதிரிலாம் எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி. அண்ட் ஆல்சோ சேடில் ஸ்டே இது போட்டிருக்கோம் பேக் கேரி பண்ணுறதுக்காக இது. அண்ட் அவ்வளோதான் நம்ம வண்டி செட்டு. அவ்வளோதான் நம்ம வண்டி எல்லாத்துக்குமே ரெடி ஆயிடுச்சு. சர்வீஸ் பண்ணி நீட்டாக வந்தாச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வில் see you soon in the very big mountains.